சினிமா உலகத்துல உச்சக்கட்டத்துல கொடிகட்டி பறந்து அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் குறையும் போதுதான் பல நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க. இதுதான் கடந்த கால சினிமா வரலாறு. ஆனா அந்த வரலாற்றை அப்படியே தலைகீழா மாத்தி சினிமாவோட பீக்ல இருக்கும் போதே தமிழக வெற்றி கழகம்ங்கிற கட்சியை தொடங்கி வெறும் 2.5 வருஷத்திலேயே ஆட்சியை பிடிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சரா நிக்கிறவர் தான் நம்ம தளபதி விஜய். சினிமால மட்டும் இல்ல, இப்ப அரசியலையும் அவர் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே தமிழ்நாட்டையும் தாண்டி அண்டை மாநிலத்திலையும் அதிர வச்சுக்கிட்டு இருக்கு. அது என்ன, ஒட்டுமொத்த தென்னிந்திய அரசியல் ஏன் இப்ப இவரை உன்னிப்பா கவனிக்குது. வட இந்தியா மீடியாக்கள் கூட ஏன் இவரை பத்தி பிரைம் டைம்ல விவாதிக்கிறாங்க. கர்நாடகா மக்கள் தமிழ்நாட்டை பார்த்து ஏன் இப்ப பொறாமைப்படுறாங்க. இதை பத்தி முழுசா இது வரைக்குமே யாரும் பேசாத பல ஆழமான அரசியல் தகவல்களோட இந்த வீடியோல பார்ப்போம். தேர்தல் களத்துல தனி பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சியை பிடிக்கலைனாலும் விஜய் அவர்கள் ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே ஒரு வலுவான கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்காரு. திமுக அதிமுக என பல தலைமுறைகளாக திராவிட கட்சிகளோடு கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தான் இந்த ஆட்சி அவர் நடத்த தொடங்கியிருக்காரு. எதுக்காக அண்டை மாநிலங்களை இவரை பத்தி இவ்வளவு பேசுறாங்கன்னா, தென் மாநிலங்களில் இருக்கிற மற்ற பிராந்திய கட்சிகளுக்கு இது ஒரு பெரிய லெசன். ஒரு புதிய கட்சி பாரம்பரியமான 2 பெரிய திராவிட கட்சிகளை எதிர்த்து எப்படி கூட்டணி ஆட்சியாக வெற்றிகரமாக ரன் பண்றதுன்னு ஒட்டுமொத்த இந்திய அரசியலே இப்போ தமிழ்நாட்டை தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கு. 2 மாத கால ஆட்சியில விஜய்க்கு எல்லாமே சுலபமா நடந்துடல. எதிர்கட்சிகள் அவர் மேல கடுமையான குற்றச்சாட்டுகளை வைக்க தொடங்கி இருக்காங்க. முக்கியமா பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்துதல்கள் அதிகரிச்சுக்கணும், மின்தடை பிரச்சனைகள் ஆங்காங்கே தலை தூக்குதலும் குற்றச்சாட்டு கிளம்பி இருக்கு. ஆனா இதுக்கு தாவைக்கா தரப்புல இருந்தும் முதலமைச்சர் அலுவலகத்துல இருந்தும் உடனுக்குடன் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இதனால பொதுமக்களோட ரியாக்ஷன் என்ன தெரியுமா இருக்கு. ஆட்சி பொறுப்பேற்று 2 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே இவ்வளவு பெரிய சிஸ்டத்தை மாத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. முந்தைய ஆட்சிகளை ஒப்பிடும்போது தாவேகாவின் அரசு ஒவ்வொரு நடவடிக்கையுமே எவ்வளவோ பரவாயில்லை, போக போக இன்னும் சிறப்பாகும்னு பாசிட்டிவா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க நாம ஒண்ணு முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கு. விஜயோட இந்த 2 மாத கால கூட்டணி ஆட்சி அட்மினிஸ்ட்ரேஷனை வெறும் அண்டை மாநிலங்கள் மட்டும் கவனிக்கல, டெல்லியில இருக்கிற தேசிய கட்சிகளும் உன்னிப்பா கவனிக்குது. பொதுவா தென்னிந்திய அரசியலோட வட இந்திய ஊடகங்கள் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு மாஸ் ஹீரோ முதலமைச்சராகி திராவிட கோட்டையில் ஒரு புதிய அரசியல் அத்தியாயத்தை எழுதின உடனே தேசிய ஊடகங்களை தங்களோட பிரைம் டைம்ல விவாதங்களை விஜயை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தென்னிந்தியாவில் பாஜக மற்றும் காங்கிரஸுக்கு மாற்றா ஒரு புதிய தேர்டு ஃப்ரண்ட் தலைவரா விஜய் உருவெடுப்பாரா அப்படிங்கிற அளவுக்கு டெல்லி வட்டாரங்கள்ல இப்போ விவாதங்கள் அனல் பறக்குது. தமிழ்நாட்டில் முதலமைச்சரா விஜய் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இப்ப அண்டை மாநிலங்களான கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஏன் மகாராஷ்டிரால கூட விஜயோட அரசியல் அலை அடிக்க தொடங்கி இருக்கு. உண்மையை சொல்லணும்னா சினிமாவில் ரஜினி கமல் சாருக்கு அப்புறம் கேரளாவில் ஒரு சொந்த மாநில நடிகர் அளவுக்கு, ஏன் அங்க இருக்கிற டாப் ஹீரோக்களுக்கும் விட அதிகமா கொண்டாடப்படுகிறது நம்ம தளபதி விஜய் மட்டும்தான். அதே மாதிரி தான் ஆந்திரா, தெலுங்கானாவிலும் அவரோட படங்களுக்கு தியேட்டர் கிடைக்காத அளவுக்கு அங்க இருக்கிற லோக்கல் ஸ்டார்ஸ்க்கு ஈடா போட்டி போடுவாரு. இப்போ அந்த சினிமா மாஸ் அப்படியே அரசியல் ஈர்ப்பா மாற தொடங்கி இருக்கு. விஜய் நடிகரா இருந்தப்போ அவரோட படங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தின்னு எல்லா மொழிகளிலுமே ரிலீஸ் ஆனதுனால அங்கேயுமே அவருக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. இப்ப அவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக கொண்டு வர திட்டங்களையும் கோப்புகளையும் கையெழுத்து போடுற விதத்தையுமே அண்டை மாநிலங்களில் இருக்கிற தனியார் தொலைக்காட்சியில பிரைம் டைம் நியூஸ்ல போடுறாங்க. மற்ற மாநில ரசிகர்கள் சும்மா படம் பார்க்கறதோடு நிறுத்தாம அவர்களோட கொள்கைகள் என்ன, தாவேக்கோட ஐடியாலஜி என்ன, சோசியல் மீடியால விவாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க மாநிலத்திலையும் இந்த மாதிரியான யங் அண்ட் டைனமிக்கான லீடர் வரக்கூடாதான்னு அங்க இருக்கிற நடுநிலையான பொதுமக்களும் விஜய் மேல பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகியிருக்காங்க. இந்த 2 மாத ஆட்சியில நடுநிலை மக்களும் இளைஞர்களும் கவனிச்சா இன்னொரு முக்கியமான விஷயம் விஜயோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டைல் தான். வழக்கமான அரசியல்வாதிகள் மாதிரி எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாம ரோடை பிளாக் பண்ணி கிலோமீட்டர் கணக்குல பெரிய கான்வாய் பாதுகாப்பு இல்லாம ரொம்பவும் சைலண்டா ஃபைல்களை கிளியர் பண்றாரு. ஒவ்வொரு துறை அதிகாரிகளிடமும் நேரடியாக டார்கெட் பிக்ஸ் பண்ணி கார்ப்பரேட் ஸ்டைல்ல ரிப்போர்ட்களை கேட்கிறாரு. தப்பு நடந்தா பாரபட்சமே பார்க்காம ஆக்ஷன் எடுக்கிறாரு. ஒரு கார்ப்பரேட் ஸ்டைல் கவர்மெண்ட விஜய் தமிழ்நாட்டுல கொண்டு வர பாக்குறாரு. இதுதான் இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ், ஐடி ஊழியர்கள் மற்றும் யங்ஸ்டர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அரசியல்னா சத்தம் போடுறது இல்ல, சைலண்டா வேலை செய்யறதுன்னு விஜய் நிரூபிச்சிட்டு வராரு. இதுக்கெல்லாம் ஒரு மகுடம் வச்ச மாதிரி நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. நம்ம முதலமைச்சர் விஜய் சென்னை எழும்பூர்ல இருக்கிற குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாம அதிகாரிகளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கிற மாதிரி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பொதுவா முதலமைச்சர் அல்லது விஐபிகள் மருத்துவமனைக்கு வர்றாங்கன்னா அங்க இருக்கிற நோயாளிகளுக்கு தான் கஷ்டம், செக்யூரிட்டி கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும், வார்டுகளை மூடி வைப்பாங்க. ஆனா விஜய் போனப்போ மீடியாக்கள் கூட பெருசா அளவு பண்ணாம எந்த பந்தாவும் இல்லாம ரொம்பவும் இயல்பா அங்க இருக்கிற தாய்மார்கள் கிட்ட பேசி குறைகளை கேட்டறிஞ்சிருக்காரு. அங்கிருந்த பச்சிலம் குழந்தைகளை தூக்கி தன் மடியில வச்சு அவர் கொஞ்சிய காட்சிகள் அப்படியே வீடியோ வெளியாகி சோசியல் மீடியாவில காட்டு தீயா பரவிச்சு. அந்த யதார்த்தமும் மனித நேயமும் தான் கர்நாடகா, கேரளா மக்கள் மத்தியில நமக்கு இப்படி ஒரு சிஎம் கிடைக்க கூடாதாங்கிற ஏக்கத்தை உருவாக்கி இருக்கு. தமிழ்நாடுல மட்டும் இல்ல, கர்நாடகா மாநிலத்தோட முன்னணி தனியார் டிவிகளிலும் சமூக வலைதளங்களிலும் இந்த வீடியோ பயங்கர ட்ரெண்ட். இப்ப இங்க எழும்புற முக்கியமான கேள்வி என்னன்னா, விஜய் வெறும் தமிழ்நாட்டோட நின்றுவாரா இல்ல அண்டை மாநிலங்களையும் தாவேக்கா கால் பதிக்குமா? அரசியல் வட்டாரங்கள்ல கசிற தகவல் படி விஜய்க்கு ஒரு பேன் சவுத் இந்தியா பொலிட்டிக்கல் வெர்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. ஏற்கனவே கேரளா, கர்நாடகா மற்றும் ஆந்திராவில் வலுவா இருக்கிற அவரோட நற்பணி மன்றங்கள் இன்னும் சில மாதங்கள்ல தாவேக்காவின்
விஜயின் அதிகாரப்பூர்வ கிளையா மாறப்போறதா சில அதிர்வு தரும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. அப்படி மட்டும் நடந்தா தென் மாநிலங்களில் இருக்கிற பிராந்திய கட்சிகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய தலைவலியா மாறும். ஏன்னா சினிமா மூலமா ஏற்கனவே மக்களோட மனசுல இருக்கிற ஒரு தலைவர் நேரடியாக அரசியல் களம் காணும் போது அங்க இருக்கிற யூத் மற்றும் யங்ஸ்டர் ஓட்ஸ் மொத்தமா விஜய் பக்கம் சாய வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல சொல்லணும்னா தமிழ்நாட்டையும் தாண்டி அண்டை மாநிலங்களையும் முதலமைச்சர் விஜயோட புகழ் வேகமா பரவ தொடங்கி இருக்கு. இப்ப அங்க இருக்கிற விஜய் ரசிகர் மன்றங்கள் நற்பணி இயக்கங்களா ஒருவேளை அதை அரசியல் இயக்கமா மாத்தி தாவேக்காவோட கிளைகளை கேரளா கர்நாடகாவில் தொடங்க ஆரம்பிச்சா கூடிய சீக்கிரமா ஒட்டுமொத்த தென்னிந்தியாவோட ஒரு முக்கிய அசைக்க முடியாத அரசியல் தலைவரா விஜய் உருவெடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம சேனல் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜயோட இந்த 2 மாத கால கூட்டணி ஆட்சி எப்படி போய்கிட்டு இருக்கு? ஒருவேளை கேரளா அல்லது கர்நாடகாவில் தாவேக்கா கிளை தொடங்குனா அங்க இருக்கிற லோக்கல் கட்சிகளுக்கு பாதிப்பு வருமா? விஜய் அண்டை மாநிலங்களையும் கால் பதிப்பாரா? உங்களோட ஆழமான கணிப்பையும் கருத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம லோகன் டாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் ஆல் தட்டிக்கோங்க. சினிமா டாக்கிஸ் எப்போதுமே லோகன் டாக்கிஸ். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா பாய்.